எல்லோருக்கும் வணக்கம். குளோபல் மார்க்கெட் இன்னைக்கு எதுவுமே சரியில்லைங்க நண்பர்களே. ஏகப்பட்டது எல்லாம் சிகப்பாகி தான் கிடக்கு. ஏதோ நம்ம மார்க்கெட் தான் இன்னைக்கு பரவாயில்ல, ஏதோ மைனஸ் பாசிட்டிவ்னு ஒரு மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டம்ல நம்மளுடைய நிஃப்டி தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டுலையும் ஆட்டுற மாதிரி மாறி மாறி இன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மார்க்கெட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பரவாயில்ல, நம்ம ஆல்ரெடி அடி வாங்கிட்டதுனால யார் வேணாலும் வந்து அடிங்கடான்னு நம்ம தைரியமாக நெஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அமெரிக்காலாம் பயந்துட்டாங்க. இப்போ இந்த யூஎஸ்னுடைய நாஸ்டாக் இண்டெக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவனெலாம் நேற்று ஒரே நாளில் 2.5% டவுனு. கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8% to 10% வரைக்கும் அதனுடைய ஹையிலிருந்து டவுன். என்ன காரணம்? எப்படி இவனுடைய வீழ்ச்சி தொடங்குச்சுன்னா, முதல்ல சைனாக்காரங்க ஆரம்பிச்சாங்க இந்த டீப் சீக் அப்படின்றது வந்து. ஏயா அமெரிக்காவில் இத்தனை கோடியை போட்டு கொட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இத்தனை நாள் சொல்லிட்டு கிடந்தீங்க, கடைசியில் சைனாக்கார சாதாரண ஒரு சின்னதை வச்சே உன்னுடைய காரியத்தை சாதிச்சு விட்டு போயிட்டானேயா, எதுக்கு அப்போ இவ்வளோ பெரிய எக்ஸ்பெண்டிச்சர், இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டிங்க அப்படின்ற மாதிரி அங்கே சில கன்சர்ன்ஸ் வந்ததுனாலையும், அதே மாதிரி ட்ரேடில் ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும்போது அப்போ அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சென்ட்ரல் போன்றதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய வர்த்தகமெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கவலை வந்ததுனாலையும் பாவம் இந்த நாஸ்டாக் இண்டெக்ஸ்லாம் போட்டு இறக்கியிருக்காங்க. அப்போ இதனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷமாக பயப்படாமல் ஏறிக்கொண்டே வந்துட்டு இருந்த மார்க்கெட், நம்மெல்லாம் போன வருஷம் பிற்பாடுலேருந்தே பயந்து கீழே உழுக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அமெரிக்காலாம் வந்து தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கொண்டே வந்துட்டு இருந்த அமெரிக்காலாம் இப்போ பயந்துட்டாங்க. இவங்க பயப்படுறதான் சில பேர்த்து, அதாவது ஒரு காயினுக்கு 2 பக்கம் என்பது போல அமெரிக்கா சைடு நிறைய பேர் பயப்பட்டாங்க அப்படின்னாக்கா அது மேபி எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதுக்காக நம்ம சின்ன எக்கனாமியாக இருக்கோம், ஒருத்தர் பெரிய எக்கனாமியாக இருக்கான், அவன் சுருங்கி நம்மளை விட சிறுசாகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எண்ணம் இல்லை. அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய பணம் சிலது கொஞ்சோண்டு செதறி நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து விழுந்தா யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. இந்த சமயத்தில் ஒரே ஒரு நல்ல நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் என்பது 107க்கு பக்கமெல்லாம் இருந்தது. அமெரிக்காவில் நடந்த சில குளறுபடிகள்னால அவங்களுக்குன்னு சில சாதகமான ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த சாதகமான ஆட்களை, ஒரு உதாரணத்துக்கு யூரோப்பியன் யூனியன் இருக்குது, கனடா, மெக்சிகோ அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த பக்கம்லாம் ஆளாளுக்கு மூஞ்சி திருப்பிட்டு நான் உன்னை பார்க்க மாட்டேன், நீ என்ன பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும், இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் என்பது 107லிருந்து 104 குறைஞ்சி கீழே வந்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்ஸுக்கு ஒரு நல்ல இன்பம் அப்படின்றது வந்தால் யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. ஏன்னா கடந்த 5 மாதமாக பாவம் அடி வெளுத்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் இன்னைக்கு சில முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்றது நடந்திருக்கு. அதாவது இந்த கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. இந்த பங்கு இன்னைக்கு ஒரு 2% ஏறியிருக்கான். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய ஆர்டர் தான். அதாவது 2306 கோடி மதிப்பிலான ஆர்டர்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்ததை தொடர்ந்து இன்னைக்கு மார்க்கெட் மைனஸ்க்கு பக்கம் போனாலும் இவன் பாசிட்டிவ் மொமெண்டம்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த கேபிஎல் அப்படின்றதுல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்பது இதுதான். இந்த கேபிஎல்ல எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜினுடைய டேட்டா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடைசியாக இந்த டிசம்பர் 2024 தகவலின்படி அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது கொஞ்சம் ஏறுமுகமாறி 10.71லிருந்து 12.68 மாறியுள்ளது. தற்போதைய நிலவரத்தின்படி கடந்த சில குவார்ட்டர்களை விடவும் கம்மியாக லாபம் பண்ணியிருக்கக்கூடிய பல கம்பெனிகளினுடைய மத்தியில் கடந்த 2 குவார்ட்டர்களை விட கொஞ்சோண்டு அதிகமாகும். பட் அதே நேரத்தில் போன வருஷத்தினுடைய குவார்ட்டரை விடவும் ஒரு 4 கோடி கம்மியாக லாபம் பண்ணியிருக்கக்கூடிய பங்கு தான் இந்த கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற பங்கு. இந்த ட்ரிவேணி டர்பைன் அப்படின்ற பங்குல ஒரு நல்ல தகவல், அதாவது கடந்த 6 மாதத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு கடந்த 5 நாட்களில் பார்க்கும்பொழுது 22% ஏறி வந்திருக்கான் அப்படின்றது ஒரு நல்ல தகவலாக இன்றைய மார்க்கெட்டில் இருக்கு. அதாவது இவன் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது 6 மாதத்தில் 22% என்பது இறங்கியவன் கடந்த 5 நாளில் 22ங்கிறது ஏறி இருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் என்பதே ஒரு வேடிக்கையான விளையாட்டு பொருள் அப்படின்ற மாதிரி ஆய்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு டிஃபென்ஸ் பங்குகள்லாம் நிறைய எகிரிட்டான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த உக்ரைன் போருக்கு அமெரிக்கா தன்னுடைய இராணுவ தளவாடங்களை கொடுக்கறத குறைச்சிடுறாங்க, நிறுத்த போகிறாங்க அப்படின்ற செய்தி வந்துடுச்சு. ஆனால் இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய குரூப் என்னன்றாங்க, இல்லை உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சண்டையை நம்ம நிறுத்த விடக்கூடாது. அதாவது அவங்களுடைய பேச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, பீஸ் கொண்டு வரணும், அமைதி கொண்டு வரணும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த பிராந்தியத்துக்கே அமைதி கொண்டு வரணுன்றாங்க.
பட் அமைதி கொண்டு வர்றது எப்படின்னாக்கா உக்ரைனுக்கு ஏகப்பட்ட இராணுவ தளவாடங்களை கொடுக்கணும், அது சம்பந்தமாக எல்லா நாடுகளும் அதிகமான பட்ஜெட் ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிலிட்ரி ஸ்பெண்டிங் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்த உடனே நம்ம இதில் பல்வேறு கம்பெனி அது பாருங்க எப்படியெல்லாம் செய்திகள் வருது. ஏதோ ஒரு துறை இருக்குது, டயர் வண்டி துறை இருக்குது, செருப்பு துறைன்னு இருக்குது, அது போக இந்த மாதிரி சோலார் ரிலேட்டடான துறை இருக்குது, இரும்பு ரிலேட்டடான துறைன்னு ஏகப்பட்ட செக்டர் இருக்குது. ஏதாவது ஒரு செக்டருக்கு எப்பாவது ஒரு நியூஸ் வர்ற மாதிரி சமீபத்தில் திடீர்னு இந்த செருப்பு செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு வந்து திடீர்னு மேல் நோக்கி வந்தால் ஏன்னா அவனுடைய Q3 ரிசல்ட் அப்படின்றது நல்லா இருந்ததுனால. அது மாதிரி ரயில்வே துறை கூட திடீர்னு எதுக்கோ ஒரு இடம் மேல் நோக்கி ஏறி வந்தான் பட்ஜெட் சமயத்தில். அது மாதிரி இந்த இராணுவத்துறை சம்பந்தப்பட்ட டிஃபென்ஸ் செக்டர் சம்பந்தப்பட்ட பங்குகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தினுடைய லோனில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஆண்டவன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் படி அளக்கிற மாதிரி இந்த பாராஸ் டிஃபென்ஸ் எல்லாம் 6 மாதம் லோனில் கிடந்தான். இன்னைக்கு ஒரு நாள் 6% ஏறி இருக்கான். இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் இன்னைக்கு 10% ஏறி இருக்கான். அவனும் கடந்த 6 மாதத்தில் பார்க்கும்போது கீழே தான் கிடந்தான். இந்த BDL அப்படின்ற பங்கு அவனுக்கு கடந்த 6 மாதத்தில் கீழே தான் கிடந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு ஒரு நாளில் 7% அப்படின்னு ஏறி இருக்கான். அதாவது பாருங்க இவனுங்கெல்லாம் எப்படி சுவாரஸ்யம்னா மார்க்கெட் இறங்கும் பொழுது ஒரு 6 மாதம் நீட்டி படுத்து கிடக்கிறான்னு வச்சுங்களேன். மார்க்கெட் நல்லா இருக்குது, அவன் செக்டருக்கு நியூஸ் வருதுன்னா 6 மாசமா இழந்ததா 6 நாள்ல மீட் எடுக்கிறானே எப்படின்னு பாருங்க. 6 மாதத்தினுடைய ரிட்டர்ன் என்பது 8% நெகட்டிவ் பாரத் டைனமிக்ஸ்ல. ஆனா கடந்த 6 நாட்கள்ல பார்க்கும்போது 17% ஏறி வந்திருக்கான். என்னடா நீங்க பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரே ஸ்டாக் மார்க்கெட் என்பது 8வது அதிசயமா எங்காவது கொண்டு போய் சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி தான் இந்த GRSC அப்படின்ற பங்கு அவனும் ஒரு 6 மாசத்தினுடைய லோன்ல படுத்து கிடந்தான். கடைசியில் பார்த்தா கடந்த 5 நாட்கள்ல கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். நிறைய பேர் மீன் பிடிக்கணும்னு சொல்லி வலை விரிச்சு வச்சு வந்திருப்பாங்க. சில நேரங்களில் மீன் மாட்டும், சில நேரங்களில் மீன் மாட்டாது. அந்த வகையில் ஏதாவது ஒரு நல்ல இந்த NMDC போன்ற பங்குகள்லாம் 100 ரூபாய்க்கு கீழே இருக்கும்போது நல்லா போய் 20 ரூபா 30 ரூபா அப்படின்ற மாதிரி எங்கேயாவது கீழே கிடக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு கொண்டு இருந்திருப்பாங்க. அந்த வகையில் வந்து இந்த NMDC அப்படின்ற பங்கு கடந்த 6 மாதத்தினுடைய லோவில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1% பக்கம் ஏறி இருக்கான். அதில் முக்கியமான தகவல் என்ன அப்படின்ற மாதிரி போய் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய CMD அதாவது சேர்பர்சன் அண்ட் MD அப்படின்றவராக மிஸ்டர் அமிதவா முகர்ஜி அப்படின்றவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இவங்கள மாதிரி பெரிய பதவிக்கு எப்படி இப்படி லட்சக்கணக்கான சம்பளத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய எப்படி ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா 1996 காஸ்ட் அக்கௌண்டன்ட் பிரான்ச்லேருந்து வந்திருக்காரு, அந்த பேட்ச்லேருந்து வந்திருக்காரு. அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த NMDCலேயும் மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு. NMDC ஸ்டீல் பிளான்ட் எல்லாம் கமிஷனிங் பண்ணது இவர் தான், அப்படி அதில் முக்கியமான ரோல் வகிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் பாருங்க. வெளியிருந்து வேற யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆளுகளையே ப்ரொமோட் பண்ணி மேல் ஒரு நல்ல பதவிக்கு கொண்டு வராங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு நல்ல தகவல். இப்போ நீங்கள் TCSல வேலை பார்க்குறீங்க, விப்ரோவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்களே 10-15 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றது ஒரு விதம். உங்களை ஒரு ப்ரொமோட் பண்ணாமல் திடீர்னு யாராவது ஒருத்தர் வேற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் தான் போய் இனிமேல் ப்ராஜெக்ட் மேனேஜர், அவருக்கு தான் பண்ணீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது இன்னொரு வகம். அந்த வகையில் இந்த NMDC அப்படின்றது செஞ்சிருக்கக்கூடிய வேலைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இன்றைய தேதியில் ரியாக்ட் பண்ணியிருக்கு. சமீபத்திய ஸ்டாக் மார்க்கெட் சரிவில் அதிகமாக பாதிக்கப்படாத கம்பெனிகள் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான் வரும். அந்த எண்ணிக்கைக்குள்ளே இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. அதனுடைய கடந்த 6 மாதத்தில் பார்க்கும்பொழுது பெரிய நஷ்டம் இல்லாமல் வெறும் 1.5% தான் நஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஒரு வருடத்தினுடைய அளவில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 28% அப்படின்றது இன்னுமே ஒரு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். இந்த பங்குல ஒரு முக்கியமான செய்தி வந்ததுன்னா ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் புக்கெல்லாம் நம்பி வழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எப்படா ஆர்டர் வரும் நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற நிலைமையிலாம் இவங்க இல்லை. அந்த வகையில் மேலும் ஒரு 577 கோடிக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் என்பது ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதாக உள்ளது. ஹிந்திலையும் போட்டிருக்காங்க, தமிழ்லையும் போட்டிருக்காங்க, இந்த இங்கிலீஷ்லையும் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா இது முழுக்க பிரைவேட் கிடையாது. பிரைவேட் கம்பெனிஸ் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இது வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 51% வச்சுருக்காங்க. கருப்பு தங்கம், க்ரூட் ஆயில் மற்றும் கோல்டுல ஒன்றும் பெருசாக நியூஸ் இல்லை. அது எவன் எந்தெந்த இடத்துல இருக்கானோ அதுக்கு பக்கத்திலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் பிட்காயினில் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா நாங்கள் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கணும்னு விருப்பப்படுறோம். இப்போ நம்ம இந்தியாவினுடைய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் வச்சுருப்பாங்க. எதில் வாங்கி வச்சுருப்பாங்க? அமெரிக்க டாலரு, கோல்டு, ஜப்பானியன் எண்ணு அந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம ரிசர்வில் வச்சுருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த டாலர் அந்த கரன்சி கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நாங்கள் எதுக்கும் பிட்காயின் மற்றும் சில கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம்
அது எதுக்கும் எதிர்காலத்தில் உதவும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை ஒரு கவர்மெண்ட்டே பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிட்காயினில் ஒரு கிரிப்டோ சம்மிட் இருக்குது. ஸோ இது போன்ற முக்கிய தகவல்கள் அந்த ஏரியாவில் இருக்குது. மற்றபடி இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சென்னையில் பிரிகேட் ஆல்டிஎஸ் அப்படின்றது லான்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அதனுடைய ப்ராஜெக்ட் மதிப்பு 1700 கோடிகள். நீங்கள் நினைக்கலாம், எப்படிங்க 1700 கோடிக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் போட முடியும்னு. ஏங்க எத்தனையோ பேர் சென்னையில் ப்ராஜெக்ட், இந்த காசா கிராண்டா அப்படின்னு ஒன்று, ஒரு அப்பார்ட்மெண்ட் போகையில் 1.5 கோடி 2 கோடி 3 கோடி வில்லா டைப்லாம் அந்த மாதிரி பெரிய அமௌண்ட் வருதுங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் 1.5 கோடின்னு போட்டிங்கன்னா 100 அப்பார்ட்மெண்ட்னு என்னங்க ஆச்சு, 150 கோடி அசால்ட்டாக வருது. ஒரு 1000 அப்பார்ட்மெண்ட் வித்தாக்க என்னங்க ஆச்சு. அதனால 1700 கோடி அப்படின்றதெல்லாம் இன்னைக்கெல்லாம் ஒரு சாதாரண ப்ராஜெக்டாக தான் ரியல் எஸ்டேட் துறையில் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் சென்னையில் ஒரு புது ப்ராஜெக்ட் பிரிகேட் குரூப் லான்ச்சஸ் பிரிகேட் ஆல்டிஎஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த பங்கு கடந்த ஒரு வருடத்தினுடைய லோவில் தான் இருக்குது. ஒரு தடவை ரியல் எஸ்டேட் பெருசாக மூவ் ஆகல. கோவிட் டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாவம் இந்த பங்குகளை வெறும் 100 ரூபா 150 ரூபாய்க்கு படுத்து கிடந்த பங்குகள். அதுக்கப்புறம் எல்லாம் வெறித்தனமாக ரியல் எஸ்டேட் வாங்க ஆரம்பித்தாங்க. ரியல் எஸ்டேட் வாடகை கூட 10,000 ரூபா இருந்த வாடகையை 15,000 20,000 பண்ணிட்டு இருக்கிறதுனா இல்லைன்னா காலி பண்ணி எனக்கு 20,000 வாடகைக்கு வரக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கடந்த 3-4 வருடங்கள் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போதான் கடந்த ஒரு வருடமாக அந்த பங்குகளுடைய ரியல் எஸ்டேட் பங்குகளுடைய விலை குறைவாகி இருக்கிறது. எல்லாமே ஒரு லிமிட் தான். லிமிட்டுக்கு மேலே ரொம்ப ஓவர் ஆடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய நிலைமையில் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்கள் ரொம்ப காஸ்ட்லியாக போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, மிக முக்கிய தகவல், சைனாலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலிருந்து எதுவும் பெரிய செய்திகளே வரல அப்படின்லாம் பேசிக்கிட்டு அந்த நேரத்தில் பெரிய ஆளுங்கள்லாம் முதலீடு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அடிக்கடி செய்திகள் வரல, மிகப்பெரிய ஒரு ப்ராடக்டாக உருவெடுத்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் செய்தி பார்த்து கொண்டு இருக்காத இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல தகவல் அப்படின்றது வந்திருக்கு. அதாவது இந்த பங்கு கடந்த ஒரு வருடத்தில் இன்னுமே உச்சத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். இந்த பங்குல என்ன ஒரு செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவங்களுடைய அஜென்டிக் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்றத லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷனுடைய கடந்த டிசம்பர் 2024 தகவலின்படி டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு தகவல். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான தகவல் நண்பர்களே, நம்மளுடைய நாட்டில் கன்சப்ஷன் அதிகமாகிட்டு இருக்குது. அதுக்கு எதுவும் வேட்டு வைக்கல யாரும், பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த அவென்யூ சூப்பர் மார்ட் இன்னொரு 4 புது பிரான்ச்சுகளை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 396 ஸ்டோர்ஸ் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு வருடத்தினுடைய இதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது இருக்கக்கூடிய விலை என்பது ஒரு வருடத்தினுடைய லோ விலையில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அவென்யூ சூப்பர் மார்ட். இன்றைய தகவலித்து உங்களுக்கு உதயந்தன் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.